மூலவரின் கையில் உள்ள தண்டம் சக்தி வாய்ந்தது. பழனிமலை கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் தனக்கு கிடைத்த ஞானப்பழத்தை சிவபெருமானுக்கு அளிக்க வேண்டும் என்று விரும்பிய நாரத மகரிஷி கைலை மலைக்கு வந்தார். அப்போது சிவபெருமான் அருகிலிருந்த பார்வதி தேவி அப்பழத்தை தனது குமாரர்கள் விநாயகருக்கும் கந்தனுக்கும் பகிர்ந்து அளிக்க விரும்பினார். ஆனால் பரமசிவனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. பழத்தை பகிர்ந்து அளித்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என்று கூறி இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகை யார் முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு அப்பழம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சிவபெருமான் இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் உடனே கந்தப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை வலம் வர கிளம்பினார். விநாயகர் பெருமானோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். கந்தப்பெருமான் உலகை வலம் வந்து பின் பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்தார். இதனால் கோபம் கொண்டு அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் கந்தப்பெருமான். அன்று முதல் அவர் நின்ற இடம் பழம் நீ, அதாவது பழனி என்று அழைக்கப்படுகிறது.